தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரிகின்ற உறுப்பினர்களுக்கு வருகை பதிவு எவ்வாறு செய்வது? ஒரு உறுப்பினர் இடம் காலியாக இருந்தால் அவருக்கு எவ்வாறு வருகை பதிவு செய்வது? ஏற்கனவே போடப்பட்ட தீர்மானங்களின் நிலையை எவ்வாறு பதிவு செய்வது? புதிய தீர்மானங்களை எவ்வாறு பதிவு செய்வது? இது போன்ற விவரங்களை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் TNSED பேரண்ட்ஸ் ஆப் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது TNSED பேரண்ட்ஸ் செயலி உங்களுக்கு காட்டப்படும். இங்கு ஊதா வண்ணத்தில் அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த செயலியை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். இல்லை ஏற்கனவே இந்த செயலியை நீங்கள் புதுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஊதா வண்ணத்தில் ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ நான் ஏற்கனவே இந்த செயலியை புதுப்பிச்சிட்டேன், அதனால் எனக்கு இந்த இடத்துல ஊதா வண்ணத்தில் ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ நீங்கள் இந்த செயலியை நீங்கள் புதுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா இந்த செயலி இங்கே திறக்கப்பட்டு விடும். அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க. தற்போது உங்களுடைய அலைபேசியில் TNSED பேரண்ட் செயலியை திறந்து கொள்ளுங்கள். இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல தலைமை ஆசிரியருடைய 10 இலக்க அலைபேசி எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல SMC, இதில் S என்பது கேபிட்டல் லெட்டர், MC இது ரெண்டும் ஸ்மால் லெட்டரில் பதிவு செய்யுங்க. பின்பு என்ற குறியீடை பதிவு செய்யுங்க. பின்பு தலைமை ஆசிரியருடைய அலைபேசி எண்ணில் கடைசி 4 இலக்க எண்ணை பதிவு செய்யுங்க. பின்பு கீழே பார்த்தீங்கன்னா டு லாகின் அப்படின்ற ஒரு பச்சை வண்ண பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்படி கேட்டுச்சுன்னா ஒன்லி திஸ் டைம் அதை கொடுங்க. இங்கு உறுப்பினர் வருகை அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் அன்றைய தேதி உங்களுக்கு காட்டப்படும். கீழே உறுப்பினர் அவர்களுடைய பெயர்கள் காட்டப்படும். இதில் ஏற்கனவே அனைத்து உறுப்பினர்களுக்கும் ப்ரெசன்ட் அப்படின்னு பச்சை வண்ணத்தில் காட்டப்படும். இப்போ ஒரு உறுப்பினர் வந்திருந்தார் அப்படின்னா ப்ரெசன்ட் அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு உறுப்பினர் வரலை அப்படின்னா அந்த Pயை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வரலை அப்படின்னா ஆப்சண்ட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு உறுப்பினர் வரல அப்படின்னா அவருக்கு நம்ம ஆப்சண்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். ஒரு உறுப்பினர் இறந்தாலோ அல்லது ஒரு உறுப்பினருடைய குழந்தை வேறு பள்ளிக்கு சென்று விட்டால், மாற்றுச் சான்றிதழ் வாங்கி வேறு பள்ளிக்கு சேர்ந்து விட்டால் அந்த உறுப்பினரை SMC குழுவிலிருந்து நாம் நீக்க வேண்டும். அப்படி நீக்கிட்டோம்னா அவருடைய பதவியிடம் காலியாக இருக்கும். அப்படி காலியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வாறு வருகை பதிவு செய்வது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த நபருக்கு நேராக இருக்கக்கூடிய P அப்படின்ற ஒரு பொத்தானை அழுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3வதாக வேக்கண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ அவருடைய இடமானது காலியாக உள்ளது என்பதை குறிப்பதற்கு வேக்கண்ட் என்பதை தேர்வு செய்த பின்பு ஓகே என்பதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊதா வண்ணத்தில் உங்களுக்கு V அப்படின்னு காட்டப்படும். இதுபோல் ஒரு உறுப்பினர் இடம் காலியாக இருந்தால் அவருக்கு வேக்கண்ட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இதுபோல் SMC கூட்டத்திற்கு வருகை புரிகின்ற உறுப்பினர்களுக்கு வந்திருந்தால் ப்ரெசன்ட், வரவில்லை என்றால் ஆப்சண்ட், அவருடைய இடம் காலியாக இருந்தால் வேக்கண்ட் என்பதை தேர்வு செய்த பின்பு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்லோட் குரூப் இமேஜ் அப்படின்னு இருக்கும். இப்போ SMC நடக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை நாம் பதிவேற்றம் செய்யலாம். அதற்கு கேலரி என்பதை அழுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் SMC மீட்டிங் நடக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் உங்களுக்கு காட்டப்படும். அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த புகைப்படமானது உங்களுக்கு தவறாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது வேறொரு புகைப்படத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு ரிமூவ் த இமேஜ் அப்படின்னு கேட்கும். இப்போ டெலிட் என்பதை தேர்வு செய்யுங்க.
இந்த புகைப்படமானது ரிமூவ் ஆகிடும். பின்பு நீங்கள் சரியான ஒரு புகைப்படத்தை இதே போல் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். கூட்டம் நடக்கும் பொழுதே ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை பதிவேற்றம் செய்வது எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேமரா அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு கூட்டம் நடைபெறும் பொழுது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை இங்கே வந்து நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா புகைப்படமானது பதிவேற்றம் செய்யப்பட்டுவிடும். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுபோல் கூட்டம் நடக்கும் பொழுதே ஒரு புகைப்படத்தை நாம் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த புகைப்படம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு மறுபடியும் டெலிட் என்பதை அழுத்தினீங்கன்னா இமேஜ் ரிமூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். அடுத்து ரெசல்யூஷன் நோட் இமேஜ், அதாவது தீர்மானங்கள் எழுதப்பட்ட பக்கத்தை நம்ம வந்து புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்யணும். இப்போ ஏற்கனவே அந்த தீர்மானம் பக்கத்தை நீங்கள் புகைப்படம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கேலரி அப்படின்றதில் உங்களுக்கு காட்டப்படும், அங்கேருந்து நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் நேரடியாக தீர்மானம் எழுதப்பட்ட பக்கத்தை நேரடியாக பதிவேற்றம் செய்வது எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேமரா அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு இப்போ தீர்மானம் எழுதப்பட்ட பக்கத்துக்கு நேராக வைத்து ஒரு புகைப்படம் எடுக்கணும். பின்பு ஓகே என்பதை அழுத்தணும். இப்போ இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இதுபோல் தீர்மானம் எழுதப்பட்ட பக்கத்தை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்லோடு குரூப் இமேஜ் அதுக்கு பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கும். அதே போல் ரெசல்யூஷன் நோட் இமேஜ் அது பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்கும். இது போல் இருந்துச்சுன்னா இந்த 2 இமேஜையும் நீங்கள் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும். பதிவேற்றம் செஞ்சிங்கன்னா தான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். நண்பர்களே, அடுத்து உறுப்பினர்களின் வருகை பதிவு செய்ததுக்கப்புறம் இறுதியாக அப்லோடு குரூப் இமேஜ் மற்றும் ரெசல்யூஷன் நோட் இமேஜ் இந்த 2 இமேஜையும் நீங்கள் அப்லோட் செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். அதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். நண்பர்களே, இதுபோல் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரிகின்ற உறுப்பினர்களின் வருகை பதிவை எளிமையாக செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து ஏற்கனவே நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானங்களின் தற்போதைய நிலையை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு தீர்மானங்களின் பட்டியல் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் நீங்கள் போட்டிங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வரிசையாக காண்பிக்கப்படும். அதில் முதலாவதாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இதில் செலக்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த தீர்மானத்தோட நிலை என்ன, இப்போ அந்த தீர்மானத்தில் கொடுக்கப்பட்டது வந்து நிறைவடைந்ததா அல்லது நிறைவடையவில்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த தீர்மானமானது சரியாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் நிறைவடைந்தது என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த தீர்மானத்தில் இது வந்து செயல் வந்து இன்னும் செய்யப்படவில்லை அப்படின்னா நிறைவடையவில்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய பள்ளியில் துப்புரவு பணியாளர் ஒருவர் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். இப்போ அவர் வந்து இன்னமும் துப்புரவு பணியாளர் எங்கள் பள்ளிக்கு வந்து புதிதாக பணி அமர்த்தப்படவில்லை, அதனால் நிறைவடையவில்லை என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு கீழே சேவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சேவ் தி ஸ்டேட்டஸ், இப்போ சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. இப்போ சேவ் என்பதை தேர்ந்தெடுத்து கொள்கின்றேன். இப்போ ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு கீழே நிறைவடையவில்லை அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இதே போல் அனைத்து தீர்மானங்களின் தற்போதைய நிலையை பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து ஒரு புதிய தீர்மானத்தை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ புதிய தீர்மானங்கள் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அவசர தேவைகள், மாணவர்கள், கற்றல், நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள்,
பள்ளி வளாகம், ஆசிரியர், பணியாளர் இந்த பகுதிகள் காட்டப்படும். இந்த பகுதிகளில் உங்களுக்கு என்ன தீர்மானம் நீங்கள் நிறைவேற்றப்படணுமோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் கற்றல் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இங்கு கற்றல் கற்பித்தல் பொருட்கள் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இதில் வகுப்பறை கற்றலுக்கான கற்பித்தல் பொருட்கள் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். வகுப்பறை கற்றலுக்கான கற்பித்தல் பொருட்கள் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு போர்டுகள், வரைபடங்கள், கற்பித்தலுக்கு உதவும் பொருட்கள் இதில் எது தேவைப்படுதோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் போர்டுகள் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு போர்டில் கரும்பலகை, வெண்பலகை, அறிவிப்பு பலகை இதில் எந்த இது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த பலகையானது புதிதாக வேண்டுமா அல்லது பழுது நீக்கி வேண்டுமா? நான் அறிவிப்பு பலகை எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். புதிதாக அறிவிப்பு பலகை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா புதியது வேண்டும் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்போ அதில் எத்தனை உங்களுக்கு தேவைப்படுது? இப்போ ஏற்கனவே 1 அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ 2 வேணும் அப்படின்னா அந்த கூட்டல் குறியை அழுத்தினீங்க அப்படின்னா 2 அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இல்லை குறைக்கணும் அப்படின்னா இந்த கழித்தல் குறியை அழுத்திங்கன்னா உங்களுக்கு குறைந்துடும். இப்போ ஏற்கனவே உங்கள் பள்ளியில் அது அறிவிப்பு பலகை இருந்துச்சு அப்படின்னா பழுது நீக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். பின்பு கீழே சப்மிட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும், அதை அழுத்தினீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இதே போல் ஒரு புதிய தீர்மானத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை புரிகின்ற உறுப்பினர்களுக்கு வருகை பதிவு, தீர்மானங்களின் நிலை, புதிய தீர்மானங்கள் இவற்றை பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.